தந்தை மகன் தூய ஆவிக்கு மாட்சியுண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி ஜெப நிலையில் இருப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு விடுதலையாளராய், நீர் எங்களை ஆளுகின்றவராய், நீர் எங்களோடு கூட பயணிக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசம் ஆண்டவரே சுதந்திர சுவாச காற்றை சுவாசிக்க நீர் இந்த நாளை தெரிந்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய சுதந்திர தினம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது எப்படிப்பட்ட காற்றை கொடுக்கிறது என்ற ஞானத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இடத்தில் மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தமும் உம்முடைய தூய பிரசன்னம் எங்கள் அனைவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாமல் ஆண்டவராகிய இயேசுவின் என்று வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்றும் வண்ணமாகவும் கிறிஸ்தவ பாமாலையில் 320வது பாடல் என் முன்னே மேய்ப்பர் போகினார் என்ற பாடலை அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை பகுதிக்கு நாம் செல்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடும் வண்ணமாக அனைவரும் இணைந்து முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்த துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆமேன். நாம் ஜெப நிலையிலே நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்ட நாம் அவருடைய அருளை மன்னிப்பை பெறுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலின் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த திருநாளுக்கான விடுதலை திருநாளாக இருக்கிற சுதந்திர தின ஞாயிறு வழிபாட்டிற்கான திருமறை பாடங்கள் நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 33 வசனங்கள் 12 துவங்கி 22 முடிய. 33ஆம் சங்கீதம் வசனங்கள் 12 துவங்கி 22 முடிய. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை
நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 முடிய. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 முடிய. ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோ வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யாதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, நீ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்துக்கும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்த்திருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிற்கின்ற நான் அவருடைய ஜீவனை கொண்டு செல்லுகிறேன் என்றான் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதின பொதுவான நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விரதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும்படி அவன் தீமையை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையையும்
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறலாய் இருக்கிறது. வாசிக்க வேண்டிய நிருப பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனங்கள் 13 முதல் 17 முடிய. பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். குறிப்பாக இந்த திருநாளில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர் மிஸ்டர் விஜயகுமார் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சி. அவர்கள் ராணிப்பேட்டை பெல் நிறுவனத்திலே பணி செய்து சமீபத்திலே ஓய்வு பெற்றவர்கள். நம்முடைய ஞாயிறு பள்ளியினுடைய அடல்ட் சண்டே ஸ்கூலினுடைய ஆசிரியர்களில் ஒருவராக நம்மோடு இணைந்து பணி செய்கிறார்கள். நம்முடைய நற்செய்தி பணிக்குழுவிலும் ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கிற அந்த ஜூம் மூலமாக நடக்கிற படிக்கலாம் வாங்க அந்த திட்டத்தின் ஆசிரியராகவும் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை இந்த நாளிலே கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய திருச்சபை சார்பாக அவர்களை வாழ்த்தி வரவேற்று கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் தியானமும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தேசுவின் இணையற்ற நாமத்திலே என் வாழ்த்துக்களை, அதுவும் குறிப்பாக இந்த 75வது இந்திய சுதந்திர நாளில் சிறப்பு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் இப்படிப்பட்ட அனைத்து சுதந்திரங்களையும் கொண்டுள்ள ஒரு நாட்டை நமக்கு கடவுள் கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரேட்டர்னிட்டி. சுதந்திரம், சமத்துவம் அண்ட் சகோதரத்துவம். இதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய நாட்டை நாம் சரியான விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், இட் இஸ் எ செக்குலர் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். மதசார்பற்ற சோஷியலிச குடியரசு நாடு என்று நாம் சொல்லுகிறோம். ஸோ வாட் இஸ் செக்குலர்? மதசார்பற்ற நாடு என்றால் என்ன? தனி மனிதர்களுக்கு, இந்த நாட்டில் வாழ்கிற அனைத்து குடிமக்களுக்கும் இறை நம்பிக்கை இருக்கலாம், அது அவருடைய உரிமை. அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட சமயத்தை தழுவவும் அதை பின்பற்றவும் அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அரசுக்கு மதம் இல்லை. அதுதான் செக்குலர் என்பது, மதசார்பற்ற ஒரு நாடு. சோஷியலிஸ்டிக் என்றால் என்ன? இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து வளங்களும் இந்த மக்களுக்கு உடைமையானது, உடைமை பொதுவானது.
அது மட்டுமல்ல, இந்த நாடு மக்கள் நலத்தை மையமாக வைத்து செயல்படுகிற ஒரு நாடு. இட்ஸ் a வெல்ஃபேர் ஸ்டேட். மூன்றாவது, டெமோக்ராட்டிக். மக்களால், மக்களுக்காக, மக்களை கொண்டே தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசு. தனி மனிதனுடைய இறையாண்மையை அரசுக்கு தன் செலுத்துகிற வாக்கின் மூலமாக அவர்கள் கடத்துகிறார்கள். தனி மனிதனிடத்திலிருந்து இருக்கிற அந்த இறையாண்மை, sovereignty, is transferred to the government or the rulers. அதை தான் நாம் டெமோக்ராட்டிக் என்று சொல்லுகிறோம், மக்களாட்சி தத்துவம். கடைசியாக ரிபப்ளிக் என்றது ஒரு விடுதலை பெற்ற அனைத்து சுய உரிமைகளையும் கொண்ட, அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட ஒரு தனி நாடு. அதுதான் ரிபப்ளிக். இறையாண்மைக்குள்ள சுதந்திரமான ஒரு நாட்டுக்கு பெயர் ரிபப்ளிக். சரி, இப்பொழுது நாம் தலைப்புக்கு வருவோம். வாட் இஸ் லிபர்ட்டி? சுதந்திரம் என்றால் என்ன? இட் இஸ் அ ரைட் டு ஃப்ரீ மூமெண்ட், ரைட் டு லைஃப் அண்ட் லிம். ஒரு மனிதன் இந்த நாட்டில் சுதந்திரமாக நடமாடவும், பாதுகாப்பாக இருக்கவும், உயிர் வாழவும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. அவனுக்கு சொத்து வைத்து கொள்ளவும், அவன் விரும்பின தொழிலை செய்யவும், அவன் விரும்பின இடத்திற்கு போகவும், அவன் விரும்பின நபரை திருமணம் செய்யவும் அவர்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் லிபர்ட்டி என்று நாம் சொல்லுகிறோம். வாட் இஸ் ஈக்குவாலிட்டி? சமத்துவம் என்றால் என்ன? ஆல் men and women are not equal. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும், ஒரு தனிப்பட்ட ஆணும் சரி அல்லது பெண்ணோ, அவர்கள் சமமானவர்கள் அல்ல. அதற்கு காரணம் ஒவ்வொருத்தருடைய அவருடைய பிறப்பு, அவருடைய குடும்பம், அவர்கள் வளர்ந்த சூழல், அவர்களுடைய பொருளாதார நிலைமை, அவர்களுக்கு இருக்கிற சொத்து, அரசியல் சமூக ரீதியான அவர்களுடைய செல்வாக்கு, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனிதனுடைய ஆழ்த்தத்துவம். இது எல்லோருக்கும் இந்த நாட்டில் சமமாக இல்லை. என்னதான் தனி மனிதனுடைய உழைப்பும் முயற்சியும் அதில் இருந்தாலும் மற்ற விழுமியங்கள் எல்லாம் அவனை சமமான மனிதனாக அது காட்டவில்லை. ஸோ பேசிக்கலி ஆல் men are not equal. இருந்தாலும் சட்டத்தின் முன்பதாக அவர்களை சமப்படுத்துகிற முயற்சியாக யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ, அவர்களுக்கெல்லாம் அந்த கூடுதலான வாய்ப்பை கொடுத்து அவர்களை தகுதியான மனிதர்களாக்கி அவர்களையும் இந்த ஜனநாயகத்திலே ஒரு சமமான மக்களாக மாற்றுவது தான் ஈக்குவாலிட்டி. கடைசியாக, வாட் இஸ் ஃப்ரேட்டர்னிட்டி? ஃப்ரேட்டர்னிட்டி, சகோதரத்துவம் என்பது நம் வேதத்தில் வாசிக்கிறோம். உன் ஜனம் என் ஜனம், உன் தேசம் என் தேசம் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி இந்த நாட்டிலே ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் இது ஏற்றத்தாழ்வுகள் உள்ள ஒரு சமூகம். சுதந்திரத்துக்கு முன்பதாக நம்முடைய 2000 வருட வரலாற்றை நாம் திருப்பி பார்ப்போமானால் இங்கே மொழியாக, சாதிகளாக, மதங்களாக, இனங்களாக நாம் பிரிந்திருக்கிறோம். சுதந்திரத்துக்கு முன்பாக அதற்குள்ளாக போகும்போது நாம் எல்லோரும் ஒரு தாயின் பிள்ளைகளைப் போல ஒரு நாட்டினுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இட் இஸ் எசென்ஷியலி an attitude of respect and reverence towards one's fellow man. தன்னுடைய சக மனிதனுக்கு அவர்கள் காட்ட வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அன்பும், இதுதான் ஃப்ரேட்டர்னிட்டியினுடைய அடிநாதம். அது இன்னொரு வகையில் சொல்ல வேண்டுமென்றால், ஃப்ரேட்டர்னிட்டி இஸ் another நேம் ஃபார் டெமோக்ரஸி. மக்களாட்சியினுடைய இன்னொரு பெயர் தான் சகோதரத்துவம். மக்களாட்சி என்பது ஏதோ ஒரு அரசனுடைய வடிவம் மட்டுமல்ல, அடிப்படையிலே அது இட் இஸ் an associated living, கூடி இணைந்து வாழ்வது என்பது தான் ஃப்ரேட்டர்னிட்டி. ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த விழுமியங்களை கொண்ட இந்த தேசம் சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளாகினது. உண்மையிலேயே நாம் இந்த அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாவற்றையும் அடைந்து விட்டோமா என்றால் அது பெரிய கேள்விதான். அதை நோக்கிய ஒரு முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய சட்டத்தினுடைய வரைவு குழுவினுடைய தலைவர். இந்த நாட்டினுடைய சட்டத்தை வரைந்து முடித்துவிட்டு இந்த நாட்டுக்கு
அவர் அர்ப்பணிக்கும் போது, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அதை அவர் சமர்ப்பிக்கும் போது சில கருத்துக்களை அவர் பதிவு செய்கிறார். இந்த நாட்டில் அரசியல் ரீதியான சுதந்திரத்தை நாம் அடைந்து விட்டோம். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு. 1 man 1 vote and 1 vote 1 value. பட் 1 man 1 value இன்னும் வரவில்லை. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான வித்தியாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 2 சாதிகள் சமமில்லை, ஆணும் பெண்ணும் சமமில்லை, 2 உணவு சமமில்லை, 2 மொழி சமமில்லை. அதனால் இப்படிப்பட்ட சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொழுது நாம் பெற்ற இந்த அரசியல் ரீதியான சுதந்திரத்தை தக்க வைப்பதே கடினம். எவ்வளவு சீக்கிரம் இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் சமூகத்தின் அடியிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த அமைப்பையே தகர்த்தெறிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், அது தவிர்க்க முடியாது என்று அரசியல் சட்டத்தை இந்த அரசியல் நிர்ணய சபையிலே அவர் சமர்ப்பிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை அது. அதான் சொல்கிறேன், நாளையிலிருந்து நம்ம ஒரு பெரிய முரண்பாட்டுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். பொலிட்டிக்கலி we are equal, socially we are not equal. This disparity has to be removed at the earliest. அப்படிங்கிறது தான் அவர் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு கொடுத்த ஒரு வார்னிங். ஒரு விசுவாசியாக, ஒரு சபையினுடைய உறுப்பினராக இந்த நாட்டினுடைய கட்டமைப்பில், இந்த நாட்டை உருவாக்குகிற அந்த பொறுப்பில் நம்முடைய பங்கு என்னவாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்குரிய தலைப்பு. What is the relationship between a church and the state? What is the relationship between a believer and the state? இதுதான் இன்றைக்கான நம்முடைய பொருள். அதுக்கு 4 வேத பகுதிகளை இந்த நாளில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது சங்கீதம் 33 வசனங்கள் 12 முதல் 22 முடிய. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய இருதயங்களையெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகവും ஆனவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இதுதான் முதலாவது வேத பகுதி. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட மக்களும் அவர் தம் சுதந்திரமாக தெரிந்து கொண்ட மக்களும் பாக்கியவான்கள். படைகளும் பொருளாதார வலிமையும் நம்மை காப்பாற்றாது. இது வேதம் நமக்கு கொடுக்கிற அறிவுரை. இதுக்கு நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். உருவாக்கினவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆபத்திலிருந்தும் பஞ்சத்திலிருந்தும் நம்மை காக்க வல்லவர். அதிகாரத்தில் உள்ளவர்கள் எடுக்கிற முடிவு பெரிய அளவிலே மக்களை பாதிக்கிறது. அப்பொழுது கடவுள் செயல்பட மனிதன் அனுமதிக்கவில்லை என்றால் கடவுள் மனிதனை பின்னுக்கு தள்ளி தான் செயல்படுகிறார். When God is not allowed to rule, he overrules. இதுதான் கடவுளுடைய நியதி. No nation can win with a big army and a large supply of arms and ammunitions. யாத்திராகமத்தில் நாம் பார்க்கிறோம், கடவுள் திரும்பி பார்த்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்களின் சேனையை கலங்கடிக்கிறார். எகிப்தினுடைய மாபெரும் சேனையை கர்த்தர் திரும்பி பார்த்து கலங்கடிக்கிறார். ஏன்னா தன் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு நடத்துகிற அந்த பாதையிலே, விசுவாசத்தின் பாதையிலே தம்முடைய எதிரிகளை கர்த்தர் அதமாக்குகிறார், அவர்களை அழித்து போடுகிறார். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்தம். அதே போல் 1 பேதுரு 5, 6, 7 இந்த 2 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால்
உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வையுங்கள். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். வசனங்கள் 20, 21, 22 இந்த சங்கீதத்தினுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியினுடைய கடைசி 3 வசனங்கள் என்ன சொல்கிறதுனா, கர்த்தரை நான் நம்பும்போது, தொழுது கொள்ளும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மேல் இரக்கம் கொள்கிறார். நிறைய நேரத்தில் போர்க்களத்திலிருந்து நம்மை அவர் காப்பாற்றுகிறார். ஏதென்றால் அவர் நம்மை கொஞ்சுவதற்கோ நம்மை திருப்திப்படுத்துவதற்கோ அல்ல. God protects us many times, not to pamper us, but to prepare us and take us back to the battle. மறுபடியும் நாம் அந்த போர்க்களத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக, நம்மை தயாரிப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு தப்புவிப்பலை நமக்கு கடவுள் கொடுக்கிறார். 2வது வேத பகுதி 1 ராஜாக்கள் 3:5-14 வரை. இதை நாம் பெரும்பாலும் படித்திருப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு நல்லாவே தெரியும். தாவீது நிறைய காரியங்களை கடவுளிடத்திலே கேட்கிறார். குறிப்பாக எருசலேம் ஆலயத்தை கட்டுகிற அந்த வாய்ப்பை தனக்கு தரும்படி கடவுளிடத்திலே கேட்கிறார். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? உனக்கு பின்பாக உன் குமாரன் வருவான், யூ வில் பி பிளஸ்ட் வித் எ சன். அவன் இந்த பெரிய வேலையை செய்வான், அவனிடத்திலே தான் இந்த பொறுப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ Solomon becomes the king not by his abilities but by the promise of God. கடவுள் தாவீதுக்கு கொடுத்த வாக்கின்படி சாலமோன் அந்த தேசத்தினுடைய ராஜாவாக மாறுகிறான். அப்படி மாறும்போது அவனுக்கு 20 வயது. பெரும்பாலும் அவருடைய ஆலோசகர்கள், அவருடைய அதிகாரிகள் எல்லாம் அவனை விட வயதிலே மூத்தவர்கள். அதில் பெரும்பாலானவர்கள் அவருடைய தந்தையாருக்கும் ஆலோசகர்களாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட சூழலிலே அவன் ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ கேள் 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 என்கிற வார்த்தை மட்டும் இந்த பகுதியில் 8 முறை வருகிறது. 2 முறை அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி கடவுள் சொல்கிறார், நீ என்னிடத்தில் என்ன கேட்க விரும்புகிறாயோ அதை கேள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது சாலமோன் தனக்கென்று நீண்ட ஆயுளை கேட்காமல், தன்னுடைய எதிரிகளை என்னிடத்திலே ஒப்புவியுங்கள் என்று கேட்காமல், ஐஸ்வர்யத்தை கேட்காமல் அவன் கேட்கிறது என்னவென்றால், இவ்வளோ பெரிய நாட்டை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற என்னோட முற்பிதாக்களை கொண்டு நீ கட்டி எழுப்பின இந்த தேசத்தை காக்கிற பொறுப்பை என்னிடத்திலே கொடுத்திருக்கிறீர். எண்ணிக்கை கடங்காத இந்த மக்களை விசாரிக்கிறதற்கும் அவர்களை ஆளுவதற்கும் அவர்களுக்கு நன்மை செய்வதற்கும் எனக்கு அறிவும் இல்லை, எனக்கு வயதும் இல்லை, அனுபவம் இல்லை. ஆதலால் எனக்கு ஞானத்தை தாரும் என்று அவன் கேட்கிறான். பொதுவாக அரசர்கள் எல்லாம் தங்களை சுற்றி ஒரு ஆலோசகர் வட்டத்தை வைத்துக் கொள்வார்கள். கலைஞர் கூட நல்ல இலக்கிய ஆளுமை மிக்க ஒரு குழுவை அவர் வைத்துக் கொள்வார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களோடு உரையாடுவார். அதிலிருந்து நிறைய விஷயங்களை அவர் கற்றுக்கொள்வார். அது தன்னுடைய ஆட்சியிலே கூட அவர் நிறைய பயன்படுத்தியிருக்கிறார். உலகமெங்கும் இருக்கிற ராஜாக்கள் தங்களுக்கென்று ஆலோசனை சொல்ல சில அறிவாளிகளை ஒரு தொகுப்பாக வைத்திருப்பது குறிப்பாக கீழே நாடுகளிலே அது வழக்கம். அது மாதிரி பார்க்கும்போது தாவீதுக்கு 2 பேர் இருந்தாங்க அவருடைய ஆலோசகர்களாக. ஆனால் அது நாத்தானும் காதும் 2 பேரும் இருந்தாங்க. ஆனால் சாலமோனுக்கு அப்படி ஒரு ஆலோசகரே இல்லை. அப்படி சில ஆலோசகர்களை எனக்கு கொடுங்கள் என்று சாலமோன் கேட்கிறதுக்கு பதிலாக எனக்கு அந்த ஞானத்தை தாரும் என்று கடவுளிடத்திலே கேட்கிறான். அப்போ அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ நான் கேள்னு சொல்லும்போது நீ எதை வேணால் கேட்டிருக்கலாம். நீண்ட ஆயுளை கேட்டிருக்கலாம், எதிரிகளை என்னிடத்திலே ஒப்படையுங்கள், எதிரிகள் மடங்கெடுக்கும்படியான வாய்ப்பை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம், ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம், நீண்ட ஆயுளை கேட்டிருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவுமே கேட்கல. ஞானத்தை கேட்டுக்கொண்டதுனாலே நான் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். எப்படி கொடுக்குறாராம் ஞானத்தை? உனக்கு முன்பும் உனக்கு பின்பும் அப்படி ஒரு ஞானி இந்த மண்ணில் வாழ்ந்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, ஆனால் ஐஸ்வர்யத்தை கடவுள் அவருக்கு அபரிதமாய் கொடுத்தார். எப்படி கொடுக்கிறாராம்? உன் நாட்களில் உனக்கு நிகரானவன் இல்லை.
அந்த விதமாக பொருளாதார ரீதியாக கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம பார்க்கும்போது when we leave the choice to God, God gives the best. நாம் கேட்கிறதை விட அந்த பொறுப்பை கடவுளிடத்திலே நாம் விட்டுவிடும்போது நாம் எதிர்பார்த்ததற்கும் நம்முடைய தகுதிக்கும் அதிகமாக அவர் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை நமக்கு தேவை. சாலமன் ஏன் அப்படி கேட்கிறான்? என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் என்னுடைய தந்தையாருடைய ஆட்சியையும் என்னுடைய ஆட்சியையும் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவரை விட நான் குறைவாக இருக்கக்கூடாது, அவரை விட நான் திறமை குறைந்தவனாகவோ ஆளுமை குறைந்தவனாகவோ இருந்துவிடக்கூடாது. அதனால் எனக்கு ஞானத்தை தாரும், அப்பொழுதுதான் இந்த மக்களுடைய தேவைகளை நான் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற விதமாக இந்த ராஜ்யத்தை நான் நடத்த முடியும் என்று அவன் நான் கேட்டேன். மெனி டைம்ஸ் வாட் வி ஆஸ்க் டெல்ஸ் அஸ் who we are and what is our value system. நிறைய நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது நாம் யார் என்பதை சொல்லும், நம்முடைய விழுமியங்கள் என்ன என்பதை சொல்லும், நம்முடைய வாழ்க்கையின் லட்சியங்கள் என்ன என்பதை அது சொல்லும். ஆனால் சாலமோன் என்ன கேட்கிறான்? எனக்கு ஞானத்தை தாரும். இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பு, இந்த மக்களை ஆளுகிற பொறுப்பு மட்டுமல்ல, இவ்வளோ பெரிய அலங்கத்தை, அதாவது அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிற ஒரு பெரிய பொறுப்பை நீர் என்னிடத்திலே கொடுத்திருக்கிறீர், அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று அவன் கேட்கிறான். அதனால் கடவுள் அவனுக்கு அதை தருகிறார். God gives the best when we leave it to him. கடைசியாக கடவுள் இந்த எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து, அவன் கேட்டதையும் கேட்க மறந்ததையும் கொடுத்து அவனை கனம் பண்ணினார். ஏனென்றால் அவன் எளிமையும் தாழ்மையும் உள்ள மனிதனாக காணப்பட்டான். அவன் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவன் கேட்டதையும் மறந்ததையும் கேட்காததையும் கடவுள் கொடுக்கிறார். கடைசியிலே அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உன் தகப்பனைப் போல தாவீதைப் போல நீயும் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய பிரமாணங்களை கை கொண்டு நீ ஆட்சி நடத்துவாயானால் உனக்கு நீண்ட நாட்களை நான் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் கெடு வாய்ப்பாக, அன்ஃபார்ச்சுனேட்லி, அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போகிறான், கடவுளை விட்டு விலகி போகிறான். அவன் கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை மறந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறான். அப்படி விலகி போகும்போது அவன் சிட்சிக்கப்படுகிறான். கடவுள் அவனை சிட்சிக்கிறதை தவிர அவர் வழி இல்லை. சிட்சிப்பது அவனை அழித்து விட அல்ல, அவனை மறுபடியும் உருவாக்க, டு பிரிங் him பேக். ஸோ இதுதான் சாலமோன் மூலமாய் கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தி. ஒரு ஆட்சி என்று சொல்லும்போது அதில் மக்களுடைய தேவைகளை புரிந்து அந்த நாட்டை ஆள அவர்களுக்கு ஞானம் வேண்டும். நம்மை ஆள்கிற ஆட்சியாளர்களுக்கு கடவுள் ஞானத்தை கொடுக்கத்தக்கதாக நாம் வேண்டிக் கொள்வோம். இரண்டாவது ஒரு பகுதி, மூன்றாவது வேத பகுதி, ரோமர் 13:1-10. ரோமர் 13:1-10. அது இந்த 10 வசனங்கள் எதை பற்றி பேசுகிறது என்றால், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல், அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை, தீர்வையை நாம் செலுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை. ஒருவேளை மற்ற குடிமக்கள் பயந்து, தண்டனைக்கு பயந்து அதை செய்யலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கடவுளுடைய பிள்ளை, அவன் அன்பின் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தம் அதை செய்ய வேண்டும் என்று ரோமர் நிருபத்தில் நமக்கு எழுதியிருக்கிறது. வசனம் அப்படி தான் சொல்லுது. அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாயிற்றே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள்
ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறெந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு கற்பனைக்கு இணையாக இருக்கிறது. இந்த மொத்த கற்பனையும் இந்த ஒரு வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். இந்த ஒரே ஒரு வார்த்தையில் நமக்கு இருக்கிற அத்தனை பிரமாணங்களும் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ரோமர் நிருபம் இந்த 13ஆம் அதிகாரத்தில் 1-10 நாம் சில காரியங்களை உற்று நோக்கலாம். அதில் பார்க்கும்பொழுது கடவுள் 3 நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார். ஒன்று குடும்பம், இன்னொன்று திருச்சபை, மூன்றாவது ஒரு அரசு. A home, a government and a church. ஆனால் பவுல் ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, அந்த காலத்தில் ஒரு யூத மார்க்கத்தினுடைய ஒரு பிரிவாகத்தான் கிறிஸ்தவம் கருதப்பட்டது. இன்னும் அந்த இடத்துல துன்புறுத்தல்கள் தொடங்கவில்லை. பெர்சிக்யூஷன் has not yet started. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் ஆரம்ப காலத்தில் அந்த நாட்டினுடைய சட்டத்தை பயன்படுத்தியே பவுல் தன்னுடைய ஊழியங்களை செய்கிறார். குறிப்பாக 100க்கு அதிபதியினுடைய உதவியை அவர் பெறுகிறார். 100க்கு அதிபதி விசுவாசியாக இல்லை என்றாலும் அவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக, அவருக்காக அவர் இறக்கப்படுகிறவராக இருக்கிறார். அதனால் 3 காரியங்களை இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். நாம் ஏன் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் ஏன் அரசுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் முதலாவது, a Christian must obey the law of the land. முதலாவது காரணம், அவருடைய for the wrath's sake, வசனம் 1-4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கோபாக்கினை நம்மேல் வராதபடிக்கு நாம் இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதாவது அப்போஸ்தலர்கள் 17:24-28 என்ன சொல்லியிருக்குன்னா, கடவுள் இந்த அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கிறார். கடவுளிடத்திலிருந்து வந்தால் ஒழிய வேறு மனிதர்களுக்கு வேறு அதிகாரம் கிடையாது. நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவன் செய்கிற கொடுமைக்கெல்லாம் கடவுள் பொறுப்பு இல்லை. அவனுக்கு கொடுத்துருக்கிற பதவியும் அந்த பொறுப்பும் அந்த அதிகாரமும் கடவுளிலிருந்து வருகிறது. அந்த அதிகாரம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? அவன் சரியானபடி ஆட்சி செய்வதற்காக அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தானியேல் நிறைய நேரத்தில் அரசர்கள் தங்களுடைய பொறுப்புகளை நேரடியாக எளிமையாக கற்றுக்கொள்வதில்லை. டேனியலில் பார்த்தீங்கன்னா, நெபுகாத்நேசர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கற்றுக்கிறார். எளிமையாக அவர் கற்றுக்கல. he has not learnt it the easy way. To resist the law is to resist God who established government. ஒரு அரசாங்கத்தையும் ஒரு சட்டத்தையும் நாம் எதிர்க்கும் பொழுது அதை உருவாக்கின தேவனை நாம் எதிர்க்கிறோம் என்பதுதான் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற செய்தி. அப்படி கடவுள் இந்த நாட்டை நிர்வகிக்க, இந்த நாட்டை ஆள சிலருக்கு அதிகாரம் கொடுக்கும்போது அவர்களுக்கு பட்டயத்தையும் கொடுக்கிறார். மேன் இஸ் சின்ஃபுல். மனிதன் எப்பொழுதுமே பாவ சுபாவம் உள்ளவன். அவனை தண்டிக்க வேண்டும் என்றால் அரசனுக்கு அதிகாரம் வேண்டும். அதனால தான் இன்னும் கூட கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது மரண தண்டனை நிறைய நாடுகளில் இருக்குது. அது சரி தவறு என்ற விவாதங்கள் உலகம் முழுக்க நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் மனிதன் குறையுள்ளவன், மனிதன் பாவ சுபாவம் உள்ளவன். அவனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரங்கள் வழங்க வேண்டும். அதில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டும் ஒன்று. அதே நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களே நாம் மதிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அவருடைய சித்தாந்தங்களோ நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். we may not like the leader or the ruler, but we should respect the office. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், தனிப்பட்ட நபரை நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இஸ் ஆர்டைன்ட் பை காட். சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இஸ் ஆர்டைன்ட் பை காட். தனிப்பட்ட மனிதர்களை நமக்கு பிடிக்கவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த அலுவலகத்தை, அந்த அதிகாரத்தை, அந்த அரசமைப்பை கடவுள் உருவாக்கினார். அதனாலே நாம் அதற்கு கனம் செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும்.
ரெண்டாவது, நாம் மனசாட்சி நிமித்தம் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதாவது நாட்டினுடைய குடிமக்கள் எல்லாம் தண்டனைக்கு பயந்து இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, ஒரு கடவுளுடைய பிள்ளை தன்னுடைய மனசாட்சி நிமித்தம் அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை அரசு தன்னுடைய மனசாட்சியில் குறுக்கிடுமானால், நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக சில காரியங்களை செய்ய சொல்லுமானால், அந்த நேரத்திலே நாம் அதை செய்யாமல் இருப்பது நல்லது. We should obey God rather than man. இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நாம் சொல்லலாம். எல்லா அலுவலகங்களிலும் ஆயுத பூஜை கொண்டாடுவார்கள். அது அஃபிஷியலாகவே பண்ணுவாங்க, சர்க்குலர் அனுப்புவாங்க. அந்த துறையினுடைய தலைவர் அல்லது அந்த வளாகத்தினுடைய தலைவரே வந்து ஒவ்வொரு துறையிலும் வந்து அந்த பூஜை நடத்துவதை பார்த்து ஆனர் பண்ணிட்டு போவார். நிறைய விசுவாசிகளுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம் இருக்கும். இதில் கலந்து கொள்வதா வேண்டாமா? நம்பிக்கையின்படி பார்த்தால் அவர்களுக்கு கலந்து கொள்ளக்கூடாது என்று தோன்றும். ஆனால் அதிகாரிக்கு எப்படி எதிர்த்து நில்வது? துறை தலைவருக்கும் அந்த இயக்கத்தினுடைய தலைவருக்கும் நிறுவனத்தினுடைய தலைவருக்கும் எதிராக நிற்பதாகாதா என்ற ஒரு தயக்கத்தில் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட தயங்கி போய் பின்னாடி நிற்பாங்க. அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண சொன்னால் பயந்து போடுவாங்க. நம்ம அந்த இடத்துல ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். நீங்கள் வேணும்னா அதை நடத்திக்கங்க, அது உங்களுடைய விருப்பம். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, அதனால் நான் இதில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் நமக்கு வேண்டும். அது நிறைய என்னுடைய பணி வாழ்க்கையில் நிறைய நான் சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஆயுத பூஜைக்கு கான்ட்ரிபியூஷனுக்கு அந்த லிஸ்ட் அனுப்பி விடுவாங்க. அதை நான் கூப்பிட்டு தெளிவாக சொல்லுவேன், ஆயுத பூஜையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, இது அரசு நிறுவனமே நடத்தினாலும் இதில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. அதை அவங்க மதிப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, விசுவாசிகள் கூட பயப்படுறாங்க. அதில் போடுறேன்னு சொல்ல மாட்டாங்க, போடலைன்னு சொல்ல மாட்டாங்க. பயந்து தனியாக போய் நிற்பாங்க, ஓரமாக நிற்பாங்க. கலந்துருக்கலன்னு யாரும் குற்றப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஓரமாக நிற்பாங்க. அப்படி அல்ல. நம்முடைய மனசாட்சிக்கு சரி என்று தோன்றினால் நாம் அதில் கலந்து கொள்ளக்கூடாது. தைரியமாக நிற்கிற அந்த துணிவு நமக்கு வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் பயத்தினால தான் நடக்குது. ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் வருது. பெரிய டிரான்சாக்ஷன் நடக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அங்கங்கே ரேண்டமாக செக் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் தனக்கு அவங்க பேரே அதில் இருக்காது, அந்த லிஸ்ட்டில் அவங்க பேரே இருக்காதுன்னா பயந்து ஓடி போய் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இது வந்து பொதுவாக அரசுக்கு இருக்கிற வாய்ப்பு. அதனால் ரோமர் 13:7 என்ன சொல்லுது அப்படின்னா, பே டியூ டேக்ஸ், கஸ்டம்ஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் டியூ டு த ரெஸ்பெக்டிவ் பீப்புள். யாருக்கு நீங்கள் வரி செலுத்தணுமோ அவங்களுக்கு வாரி செலுத்துங்க. யாருக்கு தீர்வை கஸ்டம்ஸ் டியூட்டி செலுத்தணுமோ அவர்களுக்கு நீங்கள் கஸ்டம் டியூட்டி செலுத்துங்க. சமீபத்தில் கூட 2 நடிகர்கள் நாங்கள் வந்து இம்போர்ட் டேக்ஸ் கட்ட மாட்டோன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு வந்து அவங்க மேற்கோள் காட்டினது சச்சின் டெண்டுல்கருக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தீங்க, அவர்களுக்கு விலக்கு கொடுத்தீங்க, அது மாதிரி நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தை அவர்கள் நாடினார்கள். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்வது, யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று தீர்மானிக்கிற அதிகாரம் அரசுக்கு இருக்கிறது. நீங்கள் அதை டிமாண்ட் பண்ண முடியாது. அதனால் ஒழுங்காக வரி கட்டுங்கன்னு சொன்ன பிறகு வரி கட்டுறாங்க. அதனால் அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிற்பது கடவுளுக்கு உகந்தது அல்ல. அதனால் ஒரு விசுவாசி அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது அவன் தேவனுக்கு செலுத்துகிற மரியாதையும் அன்பும். 3வது, அன்பின் நிமித்தம் நீங்கள் கட்டளைகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இப்போ பவுல் பார்த்தீங்கன்னா மற்ற ஜனங்களையும் அது உள்ளே சேர்த்துக்கிறார். அரசு ஊழியர்களை மட்டுமல்ல, பொதுவாக இருக்கிற மக்கள்லையும் அதில் சேர்த்துக்கிறார். லவ் ஒன் another இஸ் a நியூ கமாண்ட்மெண்ட். ஒரு புதிய கட்டளை. ஒருவரை நேசியுங்கள் என்பது அவர் சொல்லுகிற புதிய கட்டளை. நீங்கள் புதிய ஏற்பாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கட்டளையை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காது. ஏனென்றால் நாம் வாழ்வது கிருபையின் பிரமாணம். we no more live under the law, we live under the grace. அதே நேரத்தில் சாபத், ஓய்வு நாளை அனுசரிக்கிறதை குறித்து எந்த நிருபத்திலும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டிலே அதை அனுசரித்த விதம் வேறு, புதிய ஏற்பாட்டிலே அதை அனுசரிக்கிற விதம் வேறு. ஏன்னா இது கிருபையின் பிரமாணத்திலே ஓய்வு நாள் என்பது வித்தியாசமாக காட்டப்படுகிறது. அதனால் எபிசில் நிருபங்களில் எந்த இடத்துலையும் ஓய்வு நாளை பற்றிய ஒரு குறிப்பு கூட கிடையாது. we live under the grace and not under the law. Our motive for obeying God and helping others is because of the love of Christ in us. நாம் ஏன் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால்
அது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துகிறதே அல்லாமல் வேறு ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? கடனே வாங்கக்கூடாதா? சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் பேப்டிஸ்ட் ப்ரீச்சர் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஹட்சன் டெய்லர், சீனாவுக்கு மிஷினரியாய் சென்ற ஹட்சன் டெய்லர் அப்படிங்கிற தேவ மனிதன் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுதும் கடன்படாதிருங்கள் என்ற கொள்கைகளோடு இந்த 2 மனிதர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் கடன் வாங்குறதை தவறு என்று சொல்லவில்லை, அதை தடுக்கவும் இல்லை. கடன் வாங்கினால் அதை திருப்பி கொடு என்று சொல்லுகிறார். அநியாய வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வசனத்தை அப்படியே நம்ம லிட்டரலாக எடுத்துக்குவோம்னா நம்ம பேங்கிங் அண்ட் பிஸ்னஸே இருக்காது. அதனால் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் லெட் அஸ் ஃபாலோ சம் ரூல்ஸ். கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி மார்க்கு 12:13 முதல் 17. இந்த பகுதி நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அவரை எப்படியாவது மடக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசுவினிடத்திலே வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே வருகிறார்கள். அப்போ வரும்போது ராயனுக்கு வரி கட்டணுமா கட்டக்கூடாதா? நீங்கள் கடவுளுக்கு செய்யணும்னு சொல்கிறீங்க, கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறீங்க, கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய வருகையை பற்றி பேசுகிறீங்க. அப்போ அரசாங்கத்துக்கு வரி கட்டணுமா கட்டக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், ஒரு நாணயத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று அவர் கேட்கிறார். அப்படி நாணயத்தை எடுத்துக்கொண்டு அவரிடத்திலே காட்டும் பொழுது அதில் இருக்கிற சுரூபம், அதில் இருக்கிற அந்த எம்ப்ளம், அந்த மார்க், இது யாருடையது என்று கேட்கிறார். இது ராஜாவுடையது என்று. அதனால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி அவர்களுடைய அந்த தந்திரத்தை முறியடிக்கிறார். அதனாலே நாம் அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். When it violates our conscience, we need not obey the law. கடவுளை திருப்திப்படுத்துகிற, கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருகிற இடங்களிலெல்லாம் நாம் சட்டத்தை மதிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் மனிதனால் மட்டுமல்ல, அது தேவனாலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. It was God who ordained. It is God who ordains the ministry, the governments. அதனால் விசுவாசிகளாகிய நாம் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து இந்த நாட்டை வளமான நாடாகவும் எல்லோருக்கும் நன்மை செய்கிற ஒரு நாடாகவும் எல்லோரும் இன்புற்று சுபீட்சமாக வாழ்கிற ஒரு நாடாகவும் உருவாக்க நம்முடைய கடமைகளை, இந்த நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை முறையானபடி செய்வோம் என்று இந்த சுதந்திர நாளிலே உறுதியேற்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையிலும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனையில் 229வது பாடல், வீராதி வீரரேசு சேனை நாங்கள் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையிலும் கடவுளிடத்திலே வந்து அர்ப்பணம் செய்வோம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். மீண்டுமாக அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று
இந்த இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே இந்த வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ராட்சப நினைவாலயத்தை சார்ந்த மிஸ்டர் தன்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் சூரியகுமாரி அவர்களின் குமாரன் டி பிரவீன் ராஜ்குமார் என்பவருக்கும், பெத்தானி சர்ச் ஆஃப் நசரேன் ஆர்டிசி காலனி புத்தூர் திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் புருஷோத்தமன் அண்ட் மிஸ்ஸஸ் ஞானமணி அவர்களின் குமார்த்தி பி ஞான சுகன்யா என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இணையக்கூடாத நியாயமான தடை உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ராட்சப்பர் நினைவாலயத்தை சார்ந்த மிஸ்டர் ஆர் சந்திரன் அவர்களின் குமார்த்தி சி சோபியா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பெத்தேல் குருசேகரம் சாய்நாதபுரம் திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் பி ஜான் அவர்களின் குமாரன் மிஸ்டர் எட்வர்ட் ஜோனத்தான் ஜே என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இணையக்கூடாத நியாயமான தடை உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதையும் சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 1வது அறிக்கை. இந்த வார நிகழ்வுகள். நம்முடைய வார குடும்ப கூடுகை புதன்கிழமை மாலையும், நம்முடைய திருமறை ஆய்வு பைபிள் ஸ்டடி த புக் ஆஃப் ரெவலேஷன் என்கிறதிலே ரெவரண்ட் டாக்டர் நான்சி அவர்கள் எடுப்பார்கள். அதிலேயும் நீங்கள் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை படிக்கலாம் வாங்க அப்படிங்கிற அடல்ட் சண்டே ஸ்கூலினுடைய ஒரு நிகழ்வாக நம்முடைய அமெரிக்கன் ஆர்காட் மிஷன் அதனுடைய வரலாற்றை மாலை 6:30 மணிக்கு ஜூம் மூலமாக அதிலேயும் பங்கு பெற நான் அன்போடு அழைக்கிறேன். புதன்கிழமைக்குரிய லிங்கை காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் கன்வீனர் டாக்டர் ரூபஸ் அவர்கள் மூலமாகவும், வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடிக்குரிய ஜூம் லிங்கை மிஸ்ஸஸ் தபிதா சைமன் அவர்கள் மூலமாகவும், சனிக்கிழமை ஜூம் மீட்டிங்கினுடைய லிங்கை மிஸ்டர் டேவிட் மிஸ்டர் அருளானந்தன் அவர்கள் மூலமாகவும், இவைகள் அனைத்தையும் திருச்சபை செயலர் மூலமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைவரும் இதில் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நாம் அறிவித்தபடி இன்று காலை நமக்கு சுதந்திர தின விழா கொடியேற்றுகிற நிகழ்ச்சி வழிபாடு இன்றும் கிடையாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு கிடையாது என்பதை நாம் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து இந்த காலங்களில் சிறப்பு ஜபங்களில் திருச்சபை மக்களையும் சுகவீனமாக இருக்கிறவர்களையும் இந்த கொரோனா தொற்று ஒழியவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கிராம ஊழியத்தின் நிமித்தமாக 15ஆம் தேதி நடக்க இருந்த அந்த பொன்னகர் சேனூர் குருசேகரத்தினுடைய ஆலய திறப்பு விழா கொரோனா தொற்றினுடைய ஊரடங்கு நீட்டிப்பு காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்காக ஜெபியுங்கள். பிறகு தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும். கிராம ஊழியத்துக்கென்று தங்கம் தாரீர் என்கிற திட்டத்தில் மிஸ்ஸஸ் சங்கீதா சாமுவேல் சதீஷ் ஐரம்மா அவர்கள் ஒரு மோதிரம் காணிக்கை அளித்திருக்கிறார்கள். எனவே நாம் தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களை குறித்தும் திருச்சபை குடும்பங்களை குறித்தும் நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம்.
தாயும் தந்தையுமாக இருக்கிற அன்பின் கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே கிருபையாயிரும், கிறிஸ்து இரக்கமாயிரும், பரிசுத்தாவி அன்பாயிரும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் இந்தியாவினுடைய சுதந்திர தின திருநாளாக எங்களுடைய தேசம் முழுவதும் இந்த விடுதலையை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நாளாக இந்த நாள் ஒரு ஞாயிறு ஆராதனை வழிபாட்டுக்கு முன்பாக கொடியேற்றி இந்த வழிபாடை நடத்தவும் கடவுள் கிருபை செய்திருக்கிறார் என்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விடுதலை எல்லா மக்களுக்கும் சென்றடையத்தக்கதாக இந்த விடுதலையினுடைய சுதந்திர காற்றை சுவாசிக்கிற பாக்கியத்தை எல்லா மக்களும் சமமாக பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கிற சமய சார்பின்மை இந்த நாட்டின் மிகப்பெரிய முதுகெலும்பாக வலிமையாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்கட்சியாக மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கக்கூடியவர்கள், எல்லா மாநில முதல்வர்கள், இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்காகவும் பிரைம் மினிஸ்டருக்காகவும் அனைத்து மந்திரிகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தினுடைய முதல்வர், பிற மந்திரிகள் அனைவருக்காகவும் கவர்னருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஒவ்வொரு குடிமக்களின் உரிமையும் அவர்கள் மனதிலே வைத்து எல்லாருக்குமான சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் என்பது அனைவருக்கும் சமமாய் உரியது என்கிறதிலே அரசில் இருக்கிறவர்கள், ஆட்சியில் இருக்கிறவர்கள், அரசு பணியில் இருக்கிறவர்கள், சமூக பணியில் இருக்கிறவர்கள், ஒவ்வொரு குடிமக்களும் கூட அதை உணர்ந்து செயல்பட ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றல் படுத்த ஆசீர்வதிக்க இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே, இந்த உலக அளவிலே எந்த பகுதியிலும் போர் மூளாமல் சமாதானத்தை நிலைநாட்ட எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவருடைய கரம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தவும் உங்களுடைய கரத்தில் கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குறை குற்றங்களை மன்னியும், நிறைவான உங்களுடைய ஆசீர்வாதங்களால் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி ஆற்றல் படுத்தி நிலைநிறுத்தி பயன்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் திருப்பாதம் பணிந்து தாழ்மையாக ஜெபம் கேட்கிறோம். பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள், கர்த்தரின் நாமத்தினாலே. ஆமென். ஸ்தோத்திரம்.